நல்லா இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்டேஷன்? எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, சும்மா படம் பார்த்தது. சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. லவ் சீன், ஃபைட், அவரோட ஸ்டைல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்துல பாட்டு பக்கா. நல்லா இருக்கும் மூவி. நல்லா டிஃப்ரெண்டான ஸ்டோரி. கொஞ்சம் நம்ம நார்மல் மூவி போகணும்னு பார்ப்போம்ல, அந்த டிஃப்ரெண்டே இது வேற மாதிரி. பூஸ்பம் வேற மாதிரி பண்றாங்க. கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்கு, வேற மாதிரி. சூர்யா அதான் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த லுக் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா வச்சு எப்படி பண்ணிருக்காங்க? அவர் நார்மலா நல்லா எடுப்பாரு மோஸ்ட். இன்னும் நல்லா புஷ்பம். சூர்யா எல்லாத்துக்கும் நடிக்கிற கேரக்டருங்க நல்லா இருந்தது. படத்துல என்ன சொல்றாங்க? என்னன்னா அந்த காலத்து ஆளுங்க மாதிரி ஆப்போசிட்ல, அது வெள்ளைக்காரன் தமிழ் ஆள்லாம் இல்ல, ஒரு கருப்பினம் மக்கள் இருக்காங்களே அந்த மாதிரி எடுத்து இது பண்றாங்க. வேற எது படத்துல எல்லாம் லேக் இருக்கா? லேக்லாம் இல்ல, நல்லா ஸ்மூத்தா. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பொறுமையா அந்த நம்ம நார்மலா ஸ்டோரி கேக்குற மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த ஸ்டோரி இப்படியான்ற மாதிரி மாறிடுச்சு கதை. புரியல எனக்கு. இல்ல அது டிஃப்ரெண்ட் ப்ரோ. இது அது நார்மல் மூவி மாதிரி இல்ல, ஒரு டிஃப்ரெண்டான மூவி. நம்ம ஃபாரின் படம் பாக்குற மாதிரிலாம் இல்ல, டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபாரின் படம் மாதிரி நம்ம ஊர்லயும் இப்படிலாம் எடுக்கிறாங்கன்ட்டு. படம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் அது சூர்யா ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு லவ் அதுவும் இருந்துச்சு. பட் லாஸ்ட்ல மட்டும் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா வச்சு எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருந்துச்சு. இது ஒரு நல்ல கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். பட் செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. பட் சூர்யா வந்து ஹீரோயினை வந்து டாமினேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. என்ன ஸ்டோரின்னு சொல்றது, அவங்க ஒரு விஷயத்த வந்து தேடி போறாங்க, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்குது. சூப்பரா மூவி எடுத்திருக்காங்க. செகண்ட் லாட் தான் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்துச்சு. அதர் தென் சூப்பரா இருக்கு மாதிரி. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. நான் சூர்யா ஃபேன் தான். ரொம்ப நாளா தேட்டர்ல செலிப்ரேட் பண்ண முடியாம இருந்தது எங்களால. இப்போ ஓடிடியில நல்ல படம் கொடுத்தாலும் தேட்டர்ல எங்களால வந்து செலிப்ரேட் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருந்தது. போன வாட்டி கங்குவா கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஆனா இந்த படம் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி எந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் நல்லா செலிப்ரேட் பண்ணி பார்த்து சூப்பரா போவாங்க. ஹாப்பியா போகலாம். சூப்பரா பண்ணியிருக்காரு. ஜிகிரந்தாத்து மகான் அந்த மாதிரி எடுத்துட்டு இந்த அவர் மேல எக்ஸ்பெக்டேஷனே ரொம்ப ஹையா இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு, ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ரெட்ரோன்ற டைட்டில் ஜஸ்டிஃபை ஆயிருக்கு. ஒவ்வொரு படத்துல என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா காமெடி லவ் எல்லாமே இருக்கான்னு பார்ப்பாங்க. சென்டிமெண்ட் இதுல காமெடி லவ் ஃபைட்டு சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? எல்லாமே இருக்கு. ஹீரோயின் கொஞ்சம் அவங்க கலரை கம்மியா காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அவங்களோட கேரக்டர் எப்படி சொல்றது, அவங்களோட கேரக்டரும் நல்லாதான் இருக்கு. மற்ற படத்துல வர மாதிரி சும்மா வந்து டான்ஸ் ஆடிட்டு போகாம படம் ஃபுல்லா வராங்க. அவங்களுக்கும் ஒரு ரோல் இருக்கு. லேக்னு பெருசா எதுவும் கிடையாது ப்ரோ. ஒரு இடத்துல ஸ்லோ ஃபேஸ் தான் உங்களுக்கு போற மாதிரி இருக்கும். அது எல்லா படத்துக்கும் தேவையான ஒரு ஸ்லோ ஃபேஸ் தான். இல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் ஸ்டோரிலாம் எடுத்திருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்ல சார் நல்லா எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஃபாஸ்ட் பேக்டா பார்க்கணும், போர் அடிக்காம இருக்கணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் மைட் பி கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. செகண்ட் ஆஃப் வாஸ் அமேசிங். மியூசிக் தரமா இருந்தது. நான் நிஜமா சந்தோஷ் நாராயணன் இப்படி ஒரு மியூசிக் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. இட் வாஸ் அமேசிங். மியூசிக் பிளேஸ்மெண்ட்ஸ் வாஸ் அமேசிங் இன் மூவி. ஏங்க அவர் என்ன ஆக்டிங் பத்தி புதுசா கேக்குறீங்க? நான் நிறைய வந்து சிங்கிள் டேக் விஷயம் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க இன்னும் அவர் டைரக்ஷன் பத்தி கேக்குறீங்க? எப்பயுமே தரமா தானே இருக்கும். சூர்யா சார் பக்காவா யூஸ் பண்ணிருக்காங்க சொல்ல படத்துல. ஹீரோயின் வந்து பூஜா ஹெக்டே ரொம்ப டிஃப்ரெண்டா நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த அரபிக் கொத்தோ முட்டப்பொம்மா அது எதுவுமே கிடையாது. இட் வாஸ் டிஃப்ரெண்ட். கண்டிப்பா என்ன இப்படி கேக்குறீங்க? சூர்யா ஃபேன்ஸ் யாராவது பார்த்துட போறாங்க. சாரி. சூர்யா சார் காண படம், கார்த்திக் சுப்ராஜோட சூர்யா சார் கலந்த ஒரு படம். உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த இடத்துல வந்து சொல்ற ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா, போன படம் கங்குவான்ற ஒரு பெரிய விஷயம். சூர்யா சாரை வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் சோசியல் மீடியால எல்லாத்தையும் சரி. இன்னைக்கு கார்த்திக் சுப்ராஜ் அதுக்கு ஒரு வேலிடான பாயிண்ட் கொடுத்துருக்காரு. தமிழ் சினிமால சூர்யா எப்படிப்பட்ட ஒரு ஆக்டர்ன்றத இன்னைக்கு கார்த்திக் சுப்ராஜ்
சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ்னால ப்ரூவ் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. படத்துல இது குறையா இருக்கு, அது குறையா இருக்கு, இந்த விஷயம் குறையா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த விஷயம் குறையா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தை நோக்கத்தோட பார்க்காதீங்க. படம் உண்மையில ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் இருக்கு, நிறைய படத்துல பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. சூர்யா சாருக்கான படம், இந்த படம் சூர்யா சாருக்கான படம்னு சொல்லலாம். நம்ம யூஸ்வலா கார்த்தி சுப்ராஜ் சாரோட டெம்ப்ளேட்ல படங்கள் நிறைய பார்த்துருப்போம். அதெல்லாம் தாண்டி இந்த படம் சூர்யா சாருக்காக எடுக்கப்பட்ட படமா எனக்கு தோணுது. மனுஷன் கடினமா உழைச்சிருக்காருங்க. நம்ம கங்குவால அவரோட உழைப்புகள் பார்த்துருப்போம். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சீன் பயங்கரமா மேக் பண்ணிருப்பாரு. அது அவுட்புட் கங்குவால தெரியல, பட் இதுல பயங்கரமா உழைச்சிருக்காரு. பயங்கரமான விஷயம் இந்த படத்து மூலம் அவர் கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். படம் உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷ் வந்து அவரோட டெம்ப்ளேட்ல ஒரு மியூசிக் ஒன்று வச்சிருப்பாரு. இந்த படத்துல அதை பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. மியூசிக் ஒன் ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி படத்தை கொண்டு போகுது. மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆஸ் யூஸ்வல் பேட்டர்ன் தான். டபுள் எக்ஸ்ல ஒரு பேட்டர்ன் ஒன்று பார்த்துருப்போம். யூஸ்வலா அவரோட பேட்டர்ன்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். டபுள் எக்ஸ்ல ஒரு பேட்டர்ன் ஒன்று பார்த்துருப்போம். ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரி என்ன ஸ்டோரியை கொண்டு வராரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுக்கு போகுது, செகண்ட் ஹாஃப்ல தான் ஸ்டோரியை கொண்டு வந்து அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து சில சீன்ஸ்லாம் இந்த சீன்ஸ்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி யோசிப்போம். பட் அந்த படத்துல அந்த சீன்ஸ்லாம் இருந்தால் தான் அந்த படம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன நெருடலாம் என்ன தோணுதுன்னா, இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதை தாண்டி எல்லாருக்கும் புரியணுன்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. நம்ம அஸ் ஆடியன்ஸா, சினிமா ஆடியன்ஸா இந்த படம் பார்க்குறோம். சினிமா லவ்வர்ஸா இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். ஒரு நார்மலா ஃபேமிலியோட இந்த படம் வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அதை 1-2 தடவை போய் இந்த படத்தை வந்து பார்க்கும்போது இன்னும் புரியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்ற மாதிரி எனக்கு. ஹீரோயின் ஆஸ் யூஸ்வல் பூஜா ஹெக்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வரேன் ஜிகத்தண்டா டபுள் எக்ஸ்டியும் இதுக்கும் வேற பெரிய டிஃபரன்ஸ். அதில் கடைசியில் எல்லாம் சேடா போவாங்க, இல்லைன்னா சிரிச்சிலே போவாங்க. அந்த மாதிரி வச்சுக்க கிளைமேக்ஸ் பாட்டு எல்லாமே வேற லெவலில். சூர்யாவுக்கு சொல்ல வேணாம், தி ஒன்னு. படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. லைக் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, எதுவும் தெரியல. ஆனா நேரில் பார்க்கும்போது கதை பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாருமே நாசர்ல எல்லாருமே ஆக்டிங் சூப்பரா இருக்கு. சொல்ல லவ் படம் சூப்பரா இருக்கு. கேங்ஸ்டர் படம்னு சொல்லிட்டு வராதிங்க, லவ் படம் தான் அது. ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் எல்லாமே எல்லா சீன்ஸும் பக்காவா இருக்கு. மியூசிக்லாம் நல்லாவே இருக்கு. பக்கா அழகா இருக்காங்க.